அரசு மீண்டும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பீப்புள் பல்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க முடியும். 25ல இருந்து 145 தொகுதி வரைக்கும் டிஎம்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎம்கே கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கா? பொய் சொல்லாத, பயமா இருக்குல்ல. வந்து 65ல இருந்து 85 தொகுதி வரைக்கும் எடுத்து ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 14ல இருந்து 26 தொகுதி வரைக்கும் டிவிகே ஜெயிக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஒரே சூதாட்டம். ஃபர்ஸ்ட் 3 பேர் சொல்லிட்டேன். எங்கப்பா நாம் தமிழர்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் பேரே வந்து இவங்க போடல. அதுக்கு பதிலாக வந்து மற்றவைன்னு போட்டிருக்காங்க. அந்த மற்றவையில வந்து 2ல இருந்து 6 தொகுதி வரைக்கும் மற்றவையில ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நாட்டிலே வந்து 4 பேர் தான் வந்து சிஎம் பதவிக்காக நிக்கிறாங்கன்னு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் 3 பேர் பேரை போடுறவங்களுக்கு 4வது ஆளா வந்து என்டிகே பேரை வந்து போடணும்னு வந்து உங்களுக்கு தெரியல. அதுக்கு பதிலாக மற்றவைன்னு போட்டு வச்சிருக்காங்க. எப்படிரா வந்து ஜேவிசிங்க ஒரு நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து டிஎம்கே வந்து 75ல இருந்து 95 தொகுதி வரைக்கும் எதிர்கட்சியா தான் வரும். ஆனா வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஆளுங்கட்சியா போகும். வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்திருக்கிறது ஜேவிசி போல். திமுக கூட்டணி 75ல இருந்து 95 தொகுதிகள் வரை வெல்லும். வெற்றி கழகம் 8ல இருந்து 15 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்திருக்கிறது. நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. அப்புறம் வந்து ரிபப்ளிக்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 125ல இருந்து 145 தொகுதி வரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். எதிர்கட்சியா வர்றது வந்து 65 தொகுதியில இருந்து 85 தொகுதி வரைக்கும் எடுத்து அதிமுக தான் வந்து எதிர்கட்சியா வரும்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் திமுக ஆட்சி என்றும் அதில் திமுக கூட்டணி 125ல இருந்து 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 65ல இருந்து 80 தொகுதிகள் வரையும் தமிழக வெற்றி கழகம் 18ல இருந்து 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. 4 pieces. அதாவது நம்ம நாம் தமிழரை வச்சு பார்த்தாக்க 1ல இருந்து 6 சீட் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும்போதும் டிஎம்கே வந்து ஆட்சி அமைப்பாங்க, ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியா வரும். நாம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்கு? நீங்க வந்து சிஎன்என் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து டஃப் காம்படிஷன் போகும் இவங்க 2 பேத்துக்குள்ள சொல்லி டிஎம்கேக்கு எவ்வளவு சீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 103ல இருந்து 113 சீட் வரைக்கும் டிஎம்கே எடுக்கணுமா சொல்லியிருக்காங்க. அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய்ல நான் என்றேன், 500 ரூபாய்ல நீ என்றா? ஏய் சின்னதா நீ என்றா? அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து 114ல இருந்து 124 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். டிவிகேக்கு வந்து